بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமிக்க வல்ல ரஹ்மானின் அடியார்களே, இறைவனின் பேரருளால் இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளை நானும் நீங்களும் தொடராக பார்த்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக ரஹ்மானுடைய அடியார்கள் இன்னொரு துஆவையும் பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். யகூலூன், அவர்கள் கூறுவார்களாம், ரப்பனா, இறைவா, ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் எங்களுடைய குழந்தைகளிலிருந்தும் கண் குளிர்ச்சியை எங்களுக்கு தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, தக்வா உள்ளவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு முன்மாதிரி உள்ளவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக என்ற துஆவையும் அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த துஆ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு துஆ. எங்கள் வாழ்க்கை துணை என்று வருகின்ற போது ஆணும் கேட்கலாம் என்னுடைய மனைவியிலிருந்து, ஒரு பெண்ணும் கேட்கலாம் என்னுடைய கணவன் இடமிருந்து. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான்? மின் அஸ்வாஜினா, வாழ்க்கை துணைகளிலிருந்து. அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரு சாராருக்கும் பொருந்துகின்ற விதத்தில் ஒரு பிரார்த்தனையை ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த குர்ரத் ஆயுன் என்ற ஒரு வேர்டு வருது, கண் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு இதே வார்த்தையை இன்னொரு இடத்துலையும் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். 32வது அத்தியாயத்தில் 17வது வசனம், ஃபலா தஅலமு நஃப்சும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன். நீங்கள் இந்த உலகத்தில் செய்த நல்ல அமல்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது நாளை மறுமையில் மறைத்து வைக்கப்பட்டுக்கிட்டிருக்கின்ற கண் குளிர்ச்சியான அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை ஃபலா தஅலமு நஃப்சுன், எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு ஆத்மாவும் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ கண் குளிர்ச்சி அப்படின்றது நாங்கள் ஒன்றை பார்க்குறோம் கண்ணால், அதை நாங்கள் ஒன்றை எதிர்பார்ப்போம் இல்லை ஒரு விஷயத்தை, அதையும் தாண்டி இருக்குது. அது அப்படி தாண்டி இருக்கும்போது ஒரு இணை பிரியாத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்களுடைய ஆழமான உள்ளத்தில் எழும்பக்கூடிய, அதற்கு என்ன இலக்கிய நடையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் குர்ரத்து அயுன், கண் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி. அப்போ வாழ்க்கை துணையிலிருந்து கிடைக்கக்கூடிய கண் குளிர்ச்சி, குழந்தைகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய கண் குளிர்ச்சி என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அந்த கண் குளிர்ச்சி என்னது அப்படின்றது தான் நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உண்மையிலே என்ன கண் குளிர்ச்சி அப்படின்றது. இப்போ உண்மைக்கும் இந்த இடத்துல நாங்கள் ஆண்களாக இருக்கிறனால ஒரு ஆண் ஒரு பெண் இடத்துல, தன்னுடைய மனைவி இடத்துல என்ன கண் குளிர்ச்சியை எதிர்பார்ப்பான் அப்படின்றதையும், பின்னாடி நாங்கள் ஒரு பெண் இந்த உரைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பெண்களாக இருந்தால் அவங்க ஆணிடத்துல என்ன மாதிரியான கண் குளிர்ச்சியை எதிர்பார்ப்பாங்க, தன்னுடைய கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்றத நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நீங்கள் என்னெல்லாம் கண் குளிர்ச்சியை உங்கள் மனைவி இடத்துல எதிர்பார்க்குறீங்க? சும்மா சொல்லுங்கள் பார்ப்போம். திருமணமானவங்க
சொல்லுங்கள். நல்ல விதமாக பேசக்கூடிய பெண்ணாக இருக்கணும், குணமுடைய பெண்ணாக இருக்கணும், நல்ல பண்பா என்னோட இறக்கமாக பேசணும். பெண்ணுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி அவள் என்னோட இறக்கமாக பேச போக்கலை நமக்கு ஒரு இணை புரியாத ஒரு அன்பும் வருது. அதே நேரத்தில் என்னடா புதுசாக இவட வேர்டெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இறக்கமும் கூடும். அதான் கண் குளிர்ச்சின்றது. வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க? என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ரியாஸ் பாய் சொல்லுங்கள். குழந்தைகளை பராமரிக்கிறதுல நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வாப்பண்டு எப்படி என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை செய்யணும் அப்படின்றது. பொருளை பாதுகாக்கிறது. ஹதீஸிலேருந்து நீங்கள் சொல்கிறதாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் டீப்பாக தான் பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்டை. ஏன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிற பெண்களும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு மனைவி, இஸ்லாம் ஒரு மனைவியுடைய ஒரு வடிவங்களை சொல்லும் இல்லை, அது ஒரு மனைவிக்கான இலக்கணங்கள். அந்த இலக்கணங்களில் மூமினான பெண்ணாகிய அல்ல மனைவி ஆகிய நான் அதுக்குள்ளே இருக்கிறேனா அப்படின்றது அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்கள அளந்து பார்க்கலாம், எடை போட்டு பார்க்கலாம், நான் அதுக்குள்ளே இருக்கிறேனா அப்படின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள், அலா உஹ்பிருக்க பிஹைரி மா யக்னிசுல் மர்உ. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை, அதாவது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு புதையலை, விலை மதிக்க முடியாத ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவான்னு கேட்குறாங்க. அது ரசூல் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண் அப்படின்னு சொல்லி. சாலிஹான பெண் தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பெறக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்று ரசூலாங்க சொல்கிறாங்க. எதை சொல்ல இல்லை? பொருளாதாரத்தை சொல்ல இல்லை. உங்களுக்கு 10-15 வீடு காணி இருக்கிறத ரசூலாங்க சொல்ல இல்லை. 10-15 கார் வாகனம் இருக்கிறத ரசூலாங்க சொல்ல இல்லை. எதை சொல்கிறாங்க? நாங்கள் போயும் ஒரு பெண்ணை சொல்கிறாங்க, அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான ஒரு பெண் கிடைக்கிறது உங்களுக்கு 100 வீடுகள் இருக்கிறத விட பொறுமதி. 1000 கார், 1000 வித உலகத்தில் நம்பர் 1 டாப்பில் இருக்கக்கூடிய வண்டிகளை விட பொறுமதி வந்து ஒரு பெண் என்றது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கான சில அடையாளங்களை சொல்கிறாங்க, இலக்கணங்களை சொல்கிறாங்க. அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண்ணா யார் அப்படின்றது. அதில் முதல் பண்பா சொல்கிறாங்க, இதா நவர இலைஹா, அவளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ரத்ஹு, அவள் உங்களை சந்தோஷம் மகிழ்விக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்கின்றார்கள், வைதா அமரஹா, அவளுக்கு நீங்கள் ஏவினீங்கடா, கட்டளை இட்டண்டா, அமரத் அத்தாத்துஹு, அவள் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். வைதா காப அன்ஹா, அவளை விட்டும் நீங்கள் மறைஞ்சிங்கண்டா அவளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த 3 பண்புகளும் எந்த பெண்ணிடத்தில் இருக்குமோ அந்த பெண் தான் அல் மர்ஹத்து சாலிஹா அப்படின்றது. இதில் நாங்கள் முதல் பகுதியை இப்போ பார்க்க போகிறோம். இதா நவர இலைஹா, ஒரு ஆண் அவளை பார்க்கின்ற போது சர்ரத்துஹு, அந்த பெண் என்ன செய்கிறா, அந்த ஆணை வந்து சந்தோஷம் மகிழ்விக்கிறா. அப்படிதானே? என்ன வகையிலெல்லாம் ஒரு பெண் ஆணை வந்து மகிழ்விக்கலாம்? ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆடையின் மூலமாக, ஆடையுடைய அந்த கவர்ச்சியின் மூலமாக ஒரு ஆணை வந்து மகிழ்விக்கலாம். அதே போல் வந்து முகத்தில் ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு, அந்த புன்னகையை காட்டும் வந்து இவ இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறா அப்படின்றது. அப்படி தானே? அதன் மூலமாக என்ன செய்யலாம் என்றால், இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் 1 வருஷம் கழித்து வீட்டுக்கு போகும்போது அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குமே பொண்டாட்டித முகத்தில், 2வது நாள் இருக்குமோ இல்லையான்னு தெரியாது, அது முதல் நாள் இருக்கும் இல்லை, அந்த சிரிப்பு வந்து எங்களே வந்து ஒரு பூஸ்பமாக எங்களை வந்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போவோம். அப்படி தானே? சிரிப்பு. அடுத்த ஒரு பெண்ணுடைய பேச்சுன்றது வந்து ஒரு கவர்ச்சி தானே, ஒரு ஆணை வந்து அப்படியே ஈர்த்தெடுக்கும். பெண்களுக்கு தெரியும், சொல்லுவாங்கள்ல, மாயக்கண்ணீரெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது அப்படி உண்டு. இப்போ இது இன்னும் இருக்குது, இன்னும் வகைகளால் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கவரலாம். அப்படி தெரிஞ்ச ஹதீஸ்களை சொல்லுங்க பார்க்கும். பார்க்கின்ற போது அந்த பெண் வந்து ஆணை கவர்ந்த சம்பவங்கள் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. எங்களுக்கு அப்படி என்ன, இன்றைக்கு உலகத்தில் உள்ள படக்காட்சிகள் ஞாபகத்தில் வரும். இப்படி ஒன்று இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எங்களோட லைஃப்பில் அப்பப்போ நடந்த சில சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, தொடராகவே முடித்த நாளிலிருந்து
மரணிக்கும் வரைக்குமே நீங்கள் அவளை பார்க்கின்ற போது அவளை உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒருத்தியாக இருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளோ நல்ல ஒரு அழகான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதாவது இதுக்கு இந்த சப்ஜெக்டை பேசுகிறதுக்கு நிறைய அபூ தல்ஹாவுடைய வரலாறுல நிறைய செய்திகள் இருக்குது. அபூ தல்ஹாவும் உம்மு சுலைமுடைய அந்த வரலாறுல அந்த குழந்தை மௌத்தா போன நேரம் அபூ தல்ஹா வீட்டுக்கு வந்த நேரத்தில் அவர் ஒரு பயணத்திலேருந்து வாராரு. அது ஒரு மிக பிரதானமான நிறைய படிப்பினைகளை குடும்ப வாழ்க்கைக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்படி தானே? அவங்க வாராங்க, அவங்க குழந்தை மரணித்த அந்த கவலை ஒரு ஓரமாக வைத்து தன் கணவனை மகிழ்விக்க வேண்டும், வார வர வந்து அந்த களைப்பில் வார வர வந்து அவற்றை களைப்பை இல்லாமலாக்கி அவரை சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த கவலையை சொல்லுவோம் அப்படின்னு அவர் நடந்து கொள்கிற விதம் இருக்குதே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அல் மரஹத்து சாலியா யாரெண்டா இதா நவர இலைஹா, அவளை நீங்கள் பார்க்கின்ற போது அவள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை சர்ரத்துஹு, உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்த ஒரு பண்பை உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட எங்களுக்கு பார்க்கலாம். அபூ தல்ஹாவோட நடந்து கொண்டு அந்த விதம். கோபப்பட்டாங்களா? வந்த உடனே வந்து மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லி அவங்க அழுதாங்களா? இல்லை. இப்போ அதே போல் ரசூலுல்லாஹ் அந்த ஹிரா குகையிலேருந்து ஓடி வந்து ஹதீஜா அம்மையாருக்கு சொல்லுகின்ற போது அவங்க பதறல்லையே, அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் தானே சொன்னாங்க. அது ஒரு பெரிய ஒரு பெண், ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமா இல்லையா? உலகத்தில் தன் தாய் தந்தையருக்கு அப்புறம் ஒரு ஆணை வந்து தூக்கி பிடிக்கிறது யார் என்று சொன்னால் வந்து மனைவி தான், பெண் தான். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஹதீஜா அம்மையார் அந்த தூக்கி பிடிச்சது இருக்குதே ஒரு பெரிய ஒரு பலம். பிற்காலத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களே சொல்லுவாங்க, ஹதீஜா ரதியல்லாஹு அவங்கள பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு பொறாமையாக வரும், ஏன்னா அவங்கள புகழ்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் வேறு எந்த பெண்ணையும் புகழ இல்லை அப்படின்னு சொல்லி. என்னென்னா இதில் இந்த இந்த ஒரு ஆணை கவர்ற விஷயத்தில் பெண்கள் இன்றைக்கி இந்த விடுற ஓட்ட உடசல் எங்கேண்டா இந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்து சரியான மோசமாக எங்களோட பெண்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஒரே ட்ரெஸ்ஸை போடுவாங்க, அந்த கவுனை, அதாவது அந்த நைட்டியமாக இருக்கக்கூடிய அந்த கவுனையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே பின்னலை என்ன செய்வாங்க, பின்னுவாங்க. மாப்பிள்ளை வார டைம்னு தெரிஞ்சிருந்தும் அவர் கதவை தட்டும்போது அப்போ தான் தூக்கத்தில் சாஞ்சிக்கிட்டு எழும்பி கொண்டைய வந்து அப்படியே ஒரு பொறப்பை கட்டிக்கிட்டு வந்து கதவை திறப்பாங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லி. அந்த ஒரு வரவேற்புறதுக்கான அவரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கான எதுவுமே பேச்சிலேயும் இல்லை, அதே போல் வந்து ட்ரெஸ்ஸிங்லேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை. இன்றைக்கி நிறைய ஆண்கள் வந்து இன்னொரு பெண்ணை தேடி தன் மனைவியை விட மிக மோசமானவளாக இருப்பாள் அழகுல பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன செய்வாங்க, அந்த பெண்ணை தான் தேடிட்டு போவாங்க. மனைவியை வந்து அவ்வளோ அழகாக இருப்பாள். காரணம் என்னென்னா அந்த பெண்களும் வெளியே போகும்போது தங்களை அலங்கரித்து கொள்கிறாங்களே தவிர கணவனிடத்தில் தங்களுடைய அலங்காரிப்புக்களை வெளிப்படுத்த அழகை வெளிப்படுத்தணும்னு எந்த பெண்ணும் நினைக்கிறது கிடையாது. முடிச்ச புதுசில் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாது. எனவே பெண்கள் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஆண்களும் அப்படி தான். நாங்கள் எங்கெல்லாம் வந்து எங்களோட மனைவியை வந்து வெறுக்கிற விதத்தில் நடந்து கொள்கிறோம். நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க வந்து பெண்ணிடத்தில் வந்து அழகை எதிர்பார்க்குறாங்க, அவங்க வந்து சுத்தமாக குளிச்சுட்டு ஒரு வாசனை திரவியோடு வரணும் என்று. ஆனால் ஆண் என்ன செய்வான்னா அவன் அந்த வியர்வை வாசனையோட பெண்ணிடத்தில் போவாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நான் போனால் அவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவன் என்ன பார்ப்பான்னு சொன்னால் தூய்மையை சுத்தத்தை எதிர்பார்ப்பா. அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருந்து சில வாடைகள் வரும். சுத்தமாக வைக்க வேண்டிய இடங்களை நாங்கள் சுத்தம் இல்லாமல் வைக்கின்ற போது எங்களுக்கான அந்த முழுமையான அந்த உரிமை கிடைக்காது. அப்படிதான் நிறைய ஆண்கள் வந்து பேச்சில் பெண்களை கவர்ற விதத்தில் பேசுகிறாங்களா, மனைவியை அந்நிய பெண்களை கவர்ற விதத்தில் பேசுவாங்க, மனைவியோட கரடு முரடாக தான் இது நடந்து கொள்வாங்க. இப்போவாச்சும் இருந்துட்டு இருக்க கோபத்தில் பேசுகிறன்றது வேற. எப்போ பேச போனாலும் வந்து ஆசையா அன்பா பாசமா அவளை வந்து அந்த கொஞ்சிற விதத்தில் வந்து நிறைய ஆண்கள் பேசுறது இல்லை. அப்படி நடக்குதா இல்லையா? எப்படி நாங்கள் ஒரு பெண்ணிடத்துல சில விஷயங்கள் எதிர்பார்க்குறோமோ அதே போல் அந்த பெண்ணும் ஒரு ஆணிடத்தில் சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? அதுவும் குறிப்பாக சமகாலத்தில் உள்ள பெண்கள் நிறையவே எதிர்பார்க்குறாங்க.
அதை நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு அது கண் குளிர்ச்சியாக இருக்கும். எனவே இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பெண் ஒரு ஆணை சந்தோஷப்படுத்துறது, அதே போல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணை சந்தோஷப்படுறது. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வைதா அமரஹா அதாஅத்ஹு, அவளுக்கு கட்டளை இட்டால் அவள் அதற்கு கட்டுப்படுவாள் அப்படின்றது. இதுவும் பிரதானமான ஒரு பகுதி குடும்ப வாழ்க்கையில். நிறைய பெண்களிடத்துல இல்லாத ஒன்று, எனக்கு இவ கட்டுப்படுறா இல்லை, நான் சொல்றத கேட்குறா இல்லை, அவ இஷ்டத்துக்கு அவ நடந்து கொள்றா, அவ இஷ்டத்துக்கு போறா வாரா, அவ இஷ்டத்துக்கு கண்டதையும் செய்கிறா, என்கிட்ட சொல்லிக்கிறான், என்கிட்ட சொல்ல மாட்டான். நிறைய குடும்பங்கள் பிரிகிறதுக்கு பிளவுபடுறதுக்கு காரணம் இதுதான். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் கட்டளை இட்டு உடனே கட்டுப்பட்ட அல்லது அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்களே பார்ப்போம். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு ஹதீஸ் மூலமா நாங்கள் இதை வழங்குவோமே. அவங்க என்ன சொல்லுவாங்க, கணவன் அந்த குகையில மாட்டிக்கொண்ட ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, யா அல்லாஹ் உனக்காக நான் ஒரு அமலை செஞ்சேன். ஒரு நாள் நான் பால் எடுத்துட்டு வந்தேன், என் உம்மாவும் வாப்பாவும் தூங்கினாங்க, என் பிள்ளையும் ஒய்ஃபும் பசியில் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா நான் முடிவில் இருந்தேன். நான் மனைவிக்கு சொன்னேன், குழந்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, தூங்க வைங்கன்னு சொல்லி அவள் என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தூங்க வச்சா. அடுத்த நாள் காலையில் என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் பாலை கொடுத்தேன்னு ஒரு சம்பவம் வரும். அந்த பெண் கட்டுப்படுறா. அதனால் அவருக்கு அன்னைக்கு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் எதிர்பார்க்கறது நடந்தா இல்லையா? அதான் குர்ரத்து ஆயும், அவர் கண் குளிர்ச்சியான ஒரு செய்தி. அவர் என்ன எதிர்பார்த்தாரு, என் தாய் தந்தையருக்கு கொடுத்துட்டு என் ஒய்ஃபுக்கும் பிள்ளைக்கும் கொடுப்போம் என்று. அது அவருடைய மனைவியின் மூலமாக நடந்தது. அவருக்கு ஒரு கண் குளிர்ச்சியா இல்லையா? செய்வாளா இல்லையான்னு தெரியாது, செய்யும் போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு கணவனுக்கு. அதே மாதிரியான செய்திகள் நான் சில செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்ட செய்திகள் தான். ஆனால் நான் சொல்லும் போது உங்களுக்கு கிளிக் ஆகும். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு பார்க்க தான் கேட்குறேன். சொல்லுங்க. நானா ஞாபகம் இல்லை. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் மனைவியையும் குழந்தையும் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் விட்டுட்டு வாங்கின கனவு கண்ட அல்லாஹ் கொடுத்த நேரத்தில் இப்ராஹிம் நபி ஹாஜரா அம்மையாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் போல் பேரிச்சம் பழத்தையும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் மக்காவில் அந்த பள்ளத்தாக்கில் விட்டுட்டு வாராங்க. இப்ராஹிம் நபி ஒன்றுமே சொல்லலை, அவங்கள விட்டுட்டு வாராங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்ராஹிம் நபியுடைய பின்னுக்காலே கேட்குறாங்க, யா இப்ராஹிம் ஐன ததஹப், எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. வதத்ருக்னா பிஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷையுன், மனிதர்கள் புட்பூண்டுகள் எதுவுமே இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் என்னையும் பிள்ளையும் விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? இப்ராஹிம் நபி திரும்பி கூட பார்க்க இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, பல தடவை கேட்குறாங்க. கடைசியாக முடியாத பட்சத்தில் கேட்குறாங்க. அவங்க என்ன, அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களை இப்படி கட்டளை இட்டானா எங்களை கொண்டு இங்கே விட்டுட்டு போக சொல்லி அப்படின்னு. விட்டுட்டு போகிற இடம் எப்படி, இரவில் லைட்டு கிடையாது, தங்குறதுக்கு வீடு இல்லை, ஃபேன் இல்லை, கூடாரங்கள் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு காக்கா இல்லை. நாளை விடிந்தா அல்லது இரவாகினா மகனும் மனைவியும் மாத்திரம்தான் அங்கே தங்க போகிறாங்க, கொண்டு போய் விட்டுட்டு வரோம். அப்போ அந்த பெண்மணி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று. அப்போ இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்காமலே நாம் என்று சொல்கிறாங்க, இதன் வல்லாஹி லா யுதையனா, அல்லாஹ் ஒருபோதும் எங்களை நெருக்கடிகளுக்கு உள்ளாக்க மாட்டான் என்று சொல்லி ஹாஜரா அம்மையார் அந்த கணவனுடைய அந்த 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 பேச்சுக்கு கட்டுப்பட்டு அங்கே போய் நிற்கிறாங்க பாருங்க. இவங்க சப்போர்ட் பண்ணலாட்டு அல்லாஹ்வுடைய கனவை இப்ராஹிம் நபிக்கு நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற முடியுமா? இப்ராஹிம் நபி ஒரு 100க்கு 100 ஒரு பெரிய ஒரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் என்று அவங்க இருந்தாலும் அந்த 100க்கு 100 நிறைவேற்றுவதற்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது யாரு? ஹாஜரா அம்மையார். அப்படித்தானே? அவங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இதுதான் கட்டுப்படுவதின் உச்சகட்டம். ஆனால் இது எங்கட பெண்களிடத்தில் இது ரொம்ப கஷ்டம். ஒரு பயான் நடக்குது, ரெடியாகி வாங்க என்று நாங்கள்
மார்க்க பிரச்சாரத்துக்கு ஒரு 1/2 ஹவருக்கு வாரத்தில் ஒரு நாள் அல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு பயானுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் கணவன் கூப்பிடுறானே அவன் பேச்சுக்கு கட்டுப்படுவோம் என்று அதை மதித்து அவங்க எழும்பி வாரது அப்படின்றது எத்தனை பெண்கள் இடத்துல பார்க்கலாம், எத்தனை பெண்கள் இடத்துல பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் என்னுடைய உம்மா வீட்டுக்கு அல்லது போகிறோம் வாங்க பேத்து உம்மாவை பார்த்துட்டு வருவோம் நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டா எத்தனை பெண்கள் போவாங்க. இப்போ அந்த கணவனுக்கு என்ன நடக்கும்? அந்த லைஃப்ல குர்ரத்து ஆயின் இருக்குமா? கண் குளிர்ச்சி இருக்குமா? கண் குளிர்ச்சி இல்லை. ஒரு இந்த துஆவினுடைய அடிப்படை என்னன்னா, அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுற விஷயத்தில் என்னுடைய மனைவியும் அல்லது என்னுடைய கணவனும் குழந்தையும் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்கின்ற போது ரஹ்மானுடைய அடியார்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும். எப்படி இப்ராஹிம் நபிக்கு கண் குளிர்ச்சியாக இருந்துச்சோ, ஹாஜரா அம்மையாருடைய விஷயத்தில் எங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கும். வேற என்னெல்லாம் உங்களோட மனைவி இடத்துல நீங்க கட்டளையிட்டு அவங்க செய்யாம இருக்கிறாங்க? மார்க்க ரீதியான விஷயங்கள், சில விஷயங்கள் நாங்கள் கட்டளையிடுறோம், அது அவங்க எங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அவட உம்மா வாப்பு கொடுத்த மகர் இருக்கும், அவள் அதை வந்து சதக்கா தர்மம் கொடுப்பா, அவங்க உம்மா வாப்பாவை கொடுப்பா, யாருக்கு வேணாலும் கொடுப்பா. அங்கே போய் நாங்கள் ரூல்ஸ் போடுவோம், என்கிட்ட கேட்காம நீ எப்படி கொடுத்த, இது எனக்கு கேட்கறதுக்கு அனுமதி இருக்குதா இஸ்லாத்தில்? ஏன் பணத்தை நான் செலவழிக்கும் போது மனைவிக்கு கேட்க முடியுமா? அவள் பணத்தை அவள் செலவழிக்கிறா, நான் எப்படி கேட்பேன்? இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் இந்த இதுக்கு ஏவி கட்டுப்படணும்னாலும் தேவையில்லை. நான் சில உதாரணங்களை சொன்னேன், இந்த மாதிரியான உதாரணங்களை சொல்லுங்க பாப்போம். நிறைய உம்மமார் வாப்பமாருக்கு தெரியாம குழந்தைகளை என்ன செய்யறாங்க, கண்டபடி வளர்க்குறாங்க. ஏன்னா வாப்பாக்கு சொன்னா மார்க்க ரீதியாக சில கட்டளைகளை போடுவார், அது எனக்கும் கட்டுப்பட கஷ்டம், பிள்ளைக்கும் கட்டுப்பட கஷ்டம். இப்போ கண்குளிர்ச்சி இருக்குமா அந்த குடும்ப வாழ்க்கையில்? கண்குளிர்ச்சி இல்லை. அந்த குடும்ப வாழ்க்கையில் கவலை தான் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. எப்படி எல்லாம் மறைத்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்தை நீங்கள் காணும் போது கண் குளிர்ச்சியாக இருக்கும். வா, இவ்வளோ அழகான சொர்க்கமா, இவ்வளோ வகை வகையான சாப்பாடா, இவ்வளோ வகை வகையான குடிபானங்களா, வாவ் என்னுடைய மனைவி எவ்வளோ அழகாக இருக்கிறா, நான் சொன்ன உடனே கட்டுப்படுறாவே, வாவ் சூப்பராக இருக்கிறாவே, இப்படி ஒரு பொண்டாட்டி தான் எனக்கு தேவை என்று சொல்லி ஒரு மார்க்க ரீதியான அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பெண்ணாக வருகின்ற போது ஒரு கணவனுக்கு எவ்வளோ பெரிய எக்ஸைட், அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அதான் குர்ரத்து அயூன். அது எங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு கேட்குறேன். நான் ஏவி பொண்டாட்டி கட்டுப்படாத சந்தர்ப்பங்கள். இன்னொரு பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் செய்கின்ற போது, திருமண நாள், மார்க்க விஷயங்களுக்கு நாங்கள் கூப்பிடும் போது கட்டுப்பட போக்கல, அதுக்கு அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், எனக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு கட்டுப்படுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் என்ன, தனியாக ஒரு பயணம் போக வேணாம் என்று சொல்லி. எங்களை மீறி என்ன செய்வாங்கன்னா வேணுமென்றே போவாங்க. ஆனால் இதையும் தாண்டி நாங்கள் அவங்களோட என்ன செய்யணும், குடும்பம் நடத்தணும். எவ்வளோ பெரிய கோபம் என்றதை தாண்டி ரோஷன் தான் வரும். ஒரு ஆம்பளைக்கு ரோஷன் தான் வரும். பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் ஏன் கோவப்படுறான், இவனுக்கு என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையாண்டு. இஸ்லாம் சில வரையறைகளை போட்டிருக்குது, வட்டங்களை போட்டிருக்குது. அந்த வட்டத்துக்குள்ளே நான் என் மனைவியை மகளை வளர்க்கணும் என்று அதுக்குள்ளே வச்சுக்கொள்ளும் நான் நினைக்கிறது அவங்க மேலே உள்ள சந்தேகத்துக்கு படி இல்லை. பெண்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கொள்கிறாங்க. இவன் என்ன அடக்குறான், நாங்கள் என்ன அடிமைகளா, இவனுக்கு என் மேலே டவுட்டு, சந்தேகம் எல்லாம் கிடையாது. உன்னை பாதுகாக்கணுமே நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே இஸ்லாம் இருக்க சொல்லுது. ரசூலான மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், நீங்கள் சத்தமாக பேசக்கூடாதீங்க, அதை கூட கவர்ச்சியாக போகும் அப்படின்னு சொல்லி திரைக்கு அப்பால் இருந்து பேசுங்கன்னு எல்லாம் சொல்கிறான். இப்படியெல்லாம் எங்களுக்கு சட்டம் போட இல்லை.
அதை தாண்டி ஒரு சட்டத்தை இஸ்லாம் வகுத்து இருக்குது, அதுக்குள்ள நாங்கள் இருக்க மாட்டேன்றோம். அதே தானே சில நேரங்களில் வந்து அவங்களோட மச்சன் நான் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிடுங்க, ஆனால் அதையும் தாண்டி என்ன செய்வாங்க, இல்லை எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது மச்சன் தானே அப்படின்னு சொல்லி வருவாங்களா இல்லையா? இப்போ மச்சம் மேலே எனக்கு உள்ள டவுட்டுக்கு நான் சொல்கிறேன்னா அல்ல இஸ்லாம் அதை வேணாம்னு சொன்னதுனால சொல்கிறேன்னா? உதாரணத்துக்கு ஒரு ஆண் சொல்கிறான், எந்த அடிப்படையில் சொல்கிறான்? மார்க் அடிப்படை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே கணவனுடைய தம்பி என்றது எதுக்கு சமமானது? அல் ஹமு அல் மௌத்து, மரணத்துக்கு சமமானது. நிறைய குடும்பங்கள் சின்ன பின்னமாகி எதனால? இந்த இஸ்லாமிய இந்த வரையறைகளை பேணாதனால எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாக இருக்குது. எங்களோட கண்ணு முன்னாடி எங்களோட குடும்பங்கள்ல, பக்கத்தூர்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய குடும்பங்கள்ல எதற்கு கட்டுப்படாதனால? இஸ்லாமிய இந்த கோட்பாடுகளுக்கு கட்டுப்படாதனால. பாருங்க எந்த அளவுக்கு சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்கடா. அபு தஹ்தான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் ரசூலுல்லாஹ் சபையில் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்றார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு செவரை ஏற்றணும், ஒரு பேரிச்ச மரம் நடுவில் குறுக்க நிற்குது, அதை வெட்டினாதான் இந்த சிவத்தை ஏற்றலாம். அந்த பேரிச்ச மரம் உள்ளவர் வந்து சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ், எங்களோட சாப்பாடே அந்த மரத்தான், அதை வெட்டினா எனக்கு சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் போயிடும் என்று. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த மரத்தை அவருக்கு கொடுத்துட்டு அதற்கு பதிலாக சொர்க்கத்தில் ஒரு இடத்த வந்து எடுக்கிறதுக்கு உங்களில் யார் விருப்பம் அப்படின்னு. அப்போ அபு தஹ்தா ரதியல்லாஹு அவங்க என்ன செய்யறா, யார சொல்ல எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, நான் மொத்தமாக இவருக்கு கொடுத்துட்றேன், இவர் அங்கே வந்து குடி இருக்கட்டும், அந்த மரத்தை வெட்டி கொள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு வெளியே இருந்து தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறாங்க, யா உம்மு தஹ்தாவே உஹ்ரிஜி மினல் ஆஹிதி, இதோ இந்த வீட்டை விட்டு, இந்த தோட்டத்தை விட்டு வெளியே வாங்க. ஃபஇன்னி கத் பிஅதுஹு பினஹ்லத்தின் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் ஒரு பேரிச்சம் மரத்துக்கு இந்த தோட்டத்தை நான் மொத்தமாகவே வித்து விட்டேன், நீ வெளியே வான்னு கூப்பிடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி. கணவன் கட்டளையிடுறார். அந்த பெண்மணி சிரித்து கொண்டே ரபி ஹல் பையு, எவ்வளவு லாபகரமான ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க என்று சிரித்த முகத்தோட தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு அந்த தோட்டத்தையும் வீட்டையும் விட்டு வெளியே வரக்கூடிய பெண்ணாக இருந்ததை எங்களுக்கு வரலாறுல ரசூலுல்லாஹ்ங்கட சஹாபிய பெண்கள்ல பார்க்கலாம். கெட்டதை செஞ்சுட்டு வரையில என்னுடைய கணவன் நல்லதை செஞ்சுட்டு வந்திருக்கிறார், நான் உனக்கு கட்டுப்படுகின்றேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொண்டு போய் என்னை வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ வைப்பேன். இப்போ அபு தஹ்தாக்கு எவ்வளவு பெரிய கண்குளிர்ச்சியாக இருக்கும் இது. சொர்க்கத்தில் ஒரு வீட்டுக்கு நான் செஞ்சேன், மனைவியும் அதுக்கு உடந்தையாக எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குமே கேட்கிறேன். அப்படிதானே? இதுதான் எங்களோட வாழ்க்கையில் மிஸ்ஸிங் ஆகுது. அதே போல் நிறைய பெண்கள் ரசூலுல்லாஹ் இந்த துவாவை பொதுவாக தானே கேட்க சொல்கிறான், ஆணுக்கும் பெண்ணுக்கும். பெண்களும் எதிர்பார்ப்பாங்க கணவனிடத்துல, தொழாத கணவனாக இருப்பான், சிகரெட் குடிக்கிறவனாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான், சும்மா வீண் விரயங்களுக்கு செலவு பண்ணுறவனாக இருப்பான், சூதாடுறவனாக இருப்பான். அதை விடுங்கன்னு சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் அவன் விட்டான் என்ற அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதையே நம்ம கேட்கணும். பெண்கள் சொல்றதை, பெண்கள் பகுதியிலும் எங்களுடைய தவறுகள், எங்களுடைய குறைகள் மார்க்க ரீதியாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சுட்டி காட்டும் போது நாங்கள் அதையும் திருத்திக் கொள்ளணும். ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹ் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்றேன்னு தெரியாம. முடிய வெட்ட சொன்னா யாரும் போய் முடிய வெட்டுறாங்களே இல்லை, சஹாபாக்கள் யாரும் எழும்புறாங்களே இல்லை, ஆளுக்கால் சண்டை பிடிக்க தான் ரெடியாகி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு அந்த ஐடியாவை யார் கொடுக்குறாங்க? மனைவி தான் சொல்றாங்க, நீங்க முதல்ல போய் கொண்டே வெட்டிக்கங்க, எல்லாரும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரசூலுல்லாஹ் வெட்டிட்டாங்கன்னு சொல்லி. சில நேரங்கள் நாங்கள் அப்படி தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம். சில நல்ல ஐடியாக்கள் எங்களை மனைவிமார் தருவாங்க, நாங்களே மண்டை பிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்க போல் இது நல்ல ஐடியாவாச்சேன்னு நாங்கள் அதுக்கப்புறம் செய்வோம். இப்போ மார்க்க ரீதியான ஒரு மஷூராவை தான் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன்
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், காமமினல் லைல், இரவுல எழும்புகின்றான், ஃபஸல்லா தொழுகின்றான், வாய்கதா இம்ராஅத்தஹு தன் மனைவியை என்ன செய்றா, எழுப்புறா. அவள் எழும்புறா இல்லை, எந்த கணவன் எந்த ஆண் தண்ணியை தெளித்து அந்த மனைவியை எழுப்பி தொலை வைக்கிறானோ அந்த ஆணுக்கு. அதே போல் ரசூலுல்லாஹ் சொல்றார், ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன், ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும், காமத் மினல் லைலி, இரவுல எழும்புறா, ஃபஸல்லத் தொழுகின்றாள், வஐகலத் ஜௌஜஹா தன் கணவனை எழுப்புகின்றாள். அவள் எழும்ப மறுக்கும் போது தண்ணியை தெளித்து எந்த பெண்மணி கணவனை எழுப்பி அந்த தொலை வைக்கிறாளோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இதுதான் குடும்ப கண் குளிர்ச்சி என்றது. இங்கே மிஸ்ஸிங், இந்த கண் குளிர்ச்சி தான் மிஸ்ஸிங். எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறோம் மார்க்க ரீதியாக. குர்ஆன் சுன்னா என்று வருகின்ற போது ஒன்று கணவன் மனைவிக்கு கட்டுப்படாமல் இருப்பான், இல்லை மனைவி கணவனுக்கு கட்டுப்படாமல் இருப்பான். இவன் கட்டுப்படுறதே ஃபுல்லாக யாருக்கு தான், பொண்டாடிக்கு தான் கட்டுப்படுறான். அல்லாஹ்வும் தூதரும் ரெண்டாவது தான். ஆனால் நாக்களே இஸ்லாம் பேசுவான், ஆனால் இஸ்லாம் அவனோட லைஃப்பில் இருக்காது. என் பொண்டாட்டி என்ன சொல்கிறோம் அதான் எனக்கு வேத வாக்கு. அப்படி சில பேர் மொத்தமாக மாறிடுறது. அவனுக்கு கண் குளிர்ச்சி என்ன இருக்குதுன்னு சொன்னால், என்னை பொண்டாட்டி என்ன சொல்கிறாவோ அதை நான் கேட்குறதா எனக்கு கண் குளிர்ச்சி. அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன விதத்தில் வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றதுல தான் கண் குளிர்ச்சியே இருக்குது. இந்த துஆவினுடைய அடிப்படை என்னென்னா, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படணும், கணவனும் மனைவியும். மூணாவதாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு பெண்ணுடைய இலக்கணத்தில், அந்த பெண்ணுக்குண்டான டெஃபினேஷன் வரைவு இலக்கணத்தில், வைதா காப அன்ஹா, அவன் மறைந்திருந்தா, அவளை விட்டு எங்கேயாச்சும் போனால் அவள் தன்னை பாதுகாத்து கொள்வாள் அப்படின்னு சொல்லி. இது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. நாங்கள் எங்களோட ஒய்ஃபுக்கு எங்களோட பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு பகுதி ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய ஆண்கள் மிஸ்யூஸ் பண்ணுறது, பெண் அவளை ஏதாச்சும் செஞ்சால் அவளுடைய அந்த கௌரவத்திற்காக கணவன் இடத்துல சொல்ல மாட்டாள், தான் தந்தை இடத்துல சொல்ல மாட்டான், நானா இடத்துல சொல்ல மாட்டா. அவனுக்கு விளங்கும் ஒரு ஆணுக்கு அவன் என்ன செய்வான்டா, எந்த அளவுக்கு எல்லாம் மீற முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் மீறுறது. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு சின்ன பின்னமாக இருக்கிறது காரணமே இதுதான். ஒரு பெண் நெருப்பு மாதிரி இருக்கணும், நெருப்பு மாதிரி இருக்கணும். இஸ்லாம் சொன்ன அந்த வட்டத்துக்குள்ள நெருப்பு மாதிரி இருக்கணும். உலகத்திலேயே ரொம்ப சிம்பிளாக இலகுவாக ஏமாற்ற முடியும் ஒரு ஜீவன் இருக்கும்னா அது பெண்கள் தான். 5% பொறுமதி இல்லாத விஷயத்தை செஞ்சு அவங்கள ஏமாற்றலாம். 5% பொறுமதி இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி நான் அவளோட உன்னையோட இறக்கமாக இருக்கிறேன் காட்டினா உடனே அவள் மொத்தமாக இவனுக்கு சரண்டர் ஆகிடுவான். உள்ளத்தாலையும் உடலாலையும் இதற்கப்புறம் நான் உனக்கு தான் நேர்மையாக நடப்பேன். அதுக்கப்புறம் அவன் ஏமாத்தினதுக்கப்புறம் தலையில் கையை வச்சு உட்காந்துட்டு இருப்பான். இப்படி 1 2 3 4 10 ஆண்கள் கிட்ட ஏமாந்தாலும் 11வது இன்னொரு ஆண் இடத்துலையும் பேத்து ஏமாந்துடுவா. ரொம்ப முக்கியம். நிறைய பெண்கள் கணவன் சரியில்லாட்டி அவனை பழி வாங்கிறதுக்கு எங்கே ஆரம்பிப்பாங்கண்டா, நீ மார்க்க ரீதியாக என்னைய கண்ட்ரோல் பண்ணுறியா, இப்படி இருக்கும் பாரு நான் இதுக்கப்புறம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் அவளுக்கு தெரியல, நான் அல்லாவுடைய சட்டத்தை மீறுறேன், மறுமையில் நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியத்தை செய்கிறேன், இவன் கேடுகட்டவன் என்னுடைய கணவன், இவனுக்கு ஒழுங்காக வாழ தெரியாது, அவனை விட்டுட்டு என் ரப்புக்கு நான் உண்மையானவளாக நேர்மையானவன் இருப்பேன் என்று அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அந்த தியாகிகளுடைய வரலாற்றில் இஸ்லாமிய பெண்களுடைய அந்த தியாகிகளுடைய அந்த செய்திகளை கண் முன்னாடி கொண்டு வாழ்கிறதுக்கு, முன்மாதிரி எடுத்து வாழ்கிறதுக்கு நிறைய பெண்கள் விட்டுடுறாங்க. கணவனை பழி வாங்கிறதுக்கு தன்னுடைய உடலை தான், தன்னுடைய ட்ரெஸ்ஸை தான், தன்னுடைய அழகான அந்த வார்த்தை அதுகளை தான் பயன்படுத்துகிறாங்க நிறைய பெண்கள். ரசூல் அங்கே சொல்கின்றார்கள், அல் மர்அத்து சாலிஹா, இந்த 3 பண்புகள் இருக்க வேண்டும். பார்க்கும்போது சந்தோஷப்படுவா, கட்டளையிட்டா அதற்கு கட்டுப்படுவா, 3வது நீங்கள் இல்லாத நேரத்தில் அவளை பாதுகாத்துக் கொள்வாள், அவளுடைய வீட்டையும் பாதுகாத்துக் கொள்வாள் அப்படின்னு. அதே போல குழந்தைகள் இடத்துல கண் குளிர்ச்சி என்றா இஸ்மாயில் நபியை பார்க்கலாம். எங்களுக்கு உங்களை அறுத்து நான் உங்களை கொல்ல போகிறேன். இஸ்மாயில் நபி என்ன சொன்னாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரா, என்ன ஒரு பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீங்க வாப்பா, என்னை கூட்டிகிட்டு போய் அருங்க, உங்களோட கனவை நீங்கள் நிறைவேற்றுங்க, அல்லாஹ் சொன்னானா நான் அதற்கு கட்டுப்பட ரெடி அப்படின்னு சொல்லி. அப்படிதானே? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அபூ தல்ஹாவும் உம்மு சுலைமும் யார்கிட்ட ஹாதிமா அனுப்பினாங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட.
இப்படி எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் பார்க்கலாம். குழந்தைகளை அவ்வளோ பொக்கிஷமாக வளர்த்தெடுப்பாங்க. குறிப்பாக ஒரு தாயுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலே சொன்னாங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பாங்க. இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் எங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் இடத்துல தந்தையுடைய குவாலிட்டி, தந்தையுடைய அந்த விஷயங்கள் ஆதிக்கம் செலுத்துறதை விட தாயுடைய காரியங்கள் தான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தாயும் தாய் சார்ந்த விஷயங்களும் தாயுடைய குடும்பமும் எதை விரும்புவாங்களோ, எந்த அடிப்படையில் இருப்பாங்களோ அந்த பிள்ளைங்கள்கிட்ட அதுதான் இருக்கும். ஒரு கட்டத்தை தாண்டி கணவன் அந்த வாப்பை என்ன சொன்னாலும் அந்த பிள்ளை இடத்துல அதை எதிர்பார்க்கல. அதை என்ன உம்மா ஆல்ரெடி வளர்த்து வச்சிட்டா, இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குறோமா இல்லையா? நிறைய வாப்பமார் கேவலப்பட்டு ஏமாந்து போகிற பல சந்தர்ப்பங்களை பார்க்குறோம் குழந்தைகளால். ஆனால் உண்மைக்கு சந்தோஷம். அப்போ உம்மா வந்த பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கிட்டு தான் இருப்பான். கண் குளிர்ச்சின்றது இல்லை பிள்ளைங்கள் இடத்துல இருக்கணும். எங்க அல்லாஹ், ரசூல், தூதர், குர்ஆன் ஓதணும், தொழணும், பெரியவங்களுக்கு கட்டுப்படணும், பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், ஒழுக்க ரீதியாக பேச்சு ரீதியாக பண்பாடு ரீதியாக எல்லாருக்கும் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயங்கள் எங்களோட குடும்பங்களில் எங்களோட மனைவி குழந்தைகள் இடத்துல இல்லை. எப்படி நாங்கள் கண் குளிர்ச்சியை எதிர்பார்க்கறது? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண் குளிர்ச்சியை பார்க்கலாமே தவிர ஒரு வாரத்துக்கு அது நீடிக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இஸ்லாமிய அந்த வட்டத்துக்குள்ள இன்றைக்கு உலகம் ஒரு விஷயத்தை சொல்லுது. அந்த விஷயத்தில் நாங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய எங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை. நிறைய பேர் என்ன பார்க்குற, மேற்கத்திய கலாச்சாரம், குழந்தைகளை ஏசக்கூடாது, திட்டக்கூடாது, குழந்தைகளை அதட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, தானாக வளர விடுங்க, இறக்கமாக சொல்லுங்க அப்படின்னு. நானே பலவரை பார்த்துருக்கிறேன். இந்த எல்லாரும் கூடுற இடத்துல அந்த புள்ள அந்த உம்மையும் வாப்பையும் போட்டு படாத பாடுபடும் போது எல்லாருடைய முகத்தையும் பார்ப்பாரு, கேவலப்பட்டு கூனி குறுகி நிற்கும். என்ன அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார். புள்ள பயம் இல்லை, கட்லெட்டை வாயில் வச்சு கடிச்சிட்டு அப்படியே வைக்கும், சமூசாவை எடுக்கும் கடிச்சிட்டு அப்படியே வைக்கும், ஒரு பழத்தை எடுக்கும் உரிக்கும் கழிச்சு ஒரே இது வெட்கும். பேச மாட்டார், திட்ட மாட்டார். இப்போ எப்படி இருக்கும் அந்த சபையில் எல்லாரும் முன்னாடியும்? நோ 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 இங்கிலீஷில் பேசுவார். அதை செய்யாத அப்படின்னு சொல்லி, நீ என்ன சொல்கிறது, நீ எனக்கு அடிக்க மாட்டேன், எனக்கு தெரியும். இது நடக்குதா இல்லையா எங்கட சமூகத்தில்? நாங்கள் எங்கட ஒரு காலத்தில் ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபைக்கு போனால் நாங்கள் கையை கட்டிக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சும்மா வேடிக்கை. அப்படி தானே நானா? எப்போ எங்களோட வாப்பை எங்களுக்கு ஏதாச்சும் தருவாங்களோ, உண்மை தருவாங்களோ, அதை சாப்பிட்டு அது தின்ன முடியுமோ முடியாதோ அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேசும், உட்காந்து நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போனோம், அவ்வளோதான். அந்த இடத்த விட்டு எழும்புவோமா? எங்களோட சேட்டை எல்லாமே வீட்டில், ஏன்னா தெரியும் அங்கே ஏதாச்சும் ஒன்று தப்பாக பண்ணிட்டோம், தோலை உரிச்சிட்டு வர வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ மேற்கத்திய கலாச்சாரம் அடிப்படையில் குழந்தைகளை வளர்க்குறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? 7 வயசில் தொலாட்டி 10 வயசில் என்ன சொல்லுது? அடித்து தொலை வைக்க சொல்லுது. அப்போ அடின்றது அதட்டுறதுன்றது இருக்கணும், அப்படித்தானே? அது இல்லையே இன்றைக்கி பேரண்ட்ஸ் கிட்ட. புள்ள உம்மைக்கும் பயம் இல்லை, வாப்புக்கும் பயம் இல்லை. எப்படி கண் குளிர்ச்சியை எதிர்பார்க்கலாம் முடியுமா? வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள். அவன் பாட்டில் 2 காலையும் மேலே போட்டுக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான் எல்லாரும் முன்னாடி. அது ஒரு அசிங்கமா இல்லையா? ஒழுக்க ரீதியாக அது பண்பாடு ரீதியாக அது பார்க்கறதுக்கு அழகாகவா இருக்குது? நீ ரூமுக்கு போய் விளையாடுன்னு சொன்னால், இல்லை நான் இங்கே தான் விளையாடுவேன், அவங்க உட்காரோம், ஒன்றுமே செய்ய மாட்டேன்றாங்க. பார்க்கறதுக்கு அழகாகவா இருக்குது? 2 வெளுத்து அழுதாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஃபோனை பறித்து அவனை ரூமில் போட்டு பூட்டி, அவன் உள்ளம் பதறிடும், அவன் பயந்துடுவான், அதெல்லாம் செய்யக்கூடாது.
படுமோசமான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய கலாச்சாரங்களை பண்பாடுகளை நோக்கி அல்ல, மேற்கத்திய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும். வெள்ளக்காரன் அவனுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறானோ, எப்படி சும்மா வளர்க்க விட்டுருக்கிறானோ அப்படி வளர்க்க விட்றோம். அதனால தான் எங்கட குழந்தைகளுக்கும் நான் ஒரு டான்ஸராக ஆகணும், நான் ஒரு நல்ல பாடகராக ஆகணும், நான் நல்ல கதைகளில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாக ஆகணும். தன்னுடைய இஸ்லாமிய கோட்பாடுகளை வரையறைகள் எல்லாத்தையும் மீறி ஒரு அந்நிய பெண்ணுடைய ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு சமூகத்தில் வெளியே வருது. அதை எங்கட சமூகமும் சேர்ந்து அந்நிய சமூகம் இன்னும் ஊக்குவிக்குது, அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுக்குது. எங்கட சமூகம் பார்த்தீங்களா, எங்கட சமூகத்தில் ஒரு பெண் வெளியே இவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கிறான்னு பெருமையாக பேசுகிறாங்க. நடக்குதா இல்லையா? நடக்குது. ஒரு 3 பிள்ளைங்க இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம். பொம்பளை பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. 13-14 வயசு பிள்ளைங்க. உம்மா பார்க்குறாங்க, தேட்டுறாங்க, வாப்பை தேட்டுறாங்க, எங்கேயுமே இல்லை. 2 நாள் 3 நாள் கழிச்சு எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து பிடிச்சிட்டு வர்றாங்க. என்ன போனேன்டா, இல்லை எங்களுக்கு டான்ஸுக்கு ரொம்ப விருப்பம், எங்களை டான்ஸிங் ஷோக்கு போய் நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், எங்களோட வீட்டில் எங்களை விட்றாங்கல்ல, அதனால் வீட்டை விட்டு நாங்கள் போனோம். இது எதனால் வந்த விளைவு? அடித்து அந்த பிள்ளைங்களை அதட்டி அந்த பிள்ளைங்களை வளர்க்காததுனால வந்த விளைவு. இப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். இலங்கையிலேருந்து தான், தமிழ்நாட்டிலேருந்து தான், இந்தியாவிலேருந்து தான். அது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அது ஒரு சாபக்கேடு. அது பெண்ணுக்குண்டான ஒரு ஆணுக்குண்டான ஒரு வாழ்வியல் முறையே அல்ல. எனவே இஸ்லாம் ஒரு அழகான கோட்பாட தத்துவத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு, ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து அந்த ஒழுக்க ரீதியாக கொண்டு வருவதற்கு. அப்படி வளர்த்தால் மாத்திரமே குர்ரத்த ஆயின், உங்களுக்கான கண் குளிர்ச்சி இருக்கும். எனவே இந்த துஆவை ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த ஆயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்ற துஆவை எங்களுடைய குழந்தைகள் மனைவிமாருடைய விஷயத்தில் நானும் நீங்களும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முதல்ல நாங்கள் மூமின்களாக, இஸ்லாத்தை நேசிப்பவர்களாக, மறுமையை நேசிப்பவர்களாக, சொர்க்கத்தை நேசிப்பவர்களாக, உண்மையாகவே அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மூமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடு இருந்து என்னுடைய மனைவிடத்தில் குழந்தைகளிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும், அவர்களையும் அப்படி வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கின்ற பட்சத்தில் இந்த துஆவை அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்பவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், இபாதுர் ரஹ்மான் இந்த துஆவை கேட்பார்கள் என்று. கேட்கிறது மாத்திரமல்ல, அதற்கேற்ப எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, குழந்தை வளர்ப்பு நானும் நீங்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.